ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யான்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிரானைட் ஸ்கொயரு, கிரானைட் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம், சர்க்கிள் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்களா, ஹாஃப் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிரானி ட்ரையாங்கிளில் இன்னொரு இதுவும் வரும். இது ஷால் மேக் பண்ணுறதுக்கும் இந்த இது மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம பெருசு பண்ணிகிட்டே போனோம்னா, அதாவது இந்த ரவுண்டை பெருசாக்கிக்கிட்டே போனோம்னா, இப்போ 1 2 3 4 ரவுண்ட் போட்டிருக்கேன். இதே அடுத்தடுத்த ரவுண்டு போட்டு நம்ம பெருசாக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஷால் மாதிரி கிடைக்கும். தலையில் போடுற ஷால் மாதிரி. அதாவது ரொம்ப பெருசாக இருக்காது, குளிருக்கெலாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஷால்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது யான் எடுத்துக்கோங்க. அதுக்கு கரெக்டான ஹூக் சைஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிசர்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த யான் எடுக்கிறோமோ அதுக்கு கரெக்டான ஹூக் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே கரெக்டாக வரும். இந்த ப்ராஜெக்ட்டுமே கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இந்த யான் இந்த ஹூக்குக்கு சரிங்களா, கரெக்டாக இருக்கா? வெளியிலையும் வரல, உள்ளே ரொம்பவும் போகலை, கரெக்டாக இருக்குது பாருங்கள், போட்டால் தெரியும். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைனா அதுக்கு மேலே எழுதியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதுலேயும் நம்ம வந்து 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று மேஜிக் ரிங் போட்டு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து எப்பவும் போல் இந்த பிக்னஸ் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிப் நாட் போட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து பிக்னஸ் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிப் நாட் போட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது மேஜிக் ரிங் நல்லா தெரியும், நான் மேஜிக் ரிங்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மேஜிக் ரிங்கில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டுட்டு இந்த இது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செயின் பண்ண போகிறோம். செயின் எத்தனை செயினை நம்ம எப்போவுமே டபுள் க்ரோஷே பண்ணும்போதுக்கு 3 செயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். 1 2 3 போட்டோம். ஒரு எக்ஸ்ட்ரா செயினும் ஒன்று போட்டுக்கலாம். எதுக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் 3 டிசிஸ் போட்டுக்கலாம், அதை டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். த்ரீ டிசி போட்டுட்டு 2 செயின் போட்டுடலாம். 2 செயின் போட்டுட்டு திருப்பியும் 3 டிசி. 1 இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம்ல, அந்த த்ரீ செயின் போட்டு ஸ்லிப்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரிங்குக்குள்ளே அந்த ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு நம்ம இதை ஒரு இது போட்டிருக்கோம், ஒரு டிசியாக கவுண்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி 3 டிசி, 2 செயின், அதுக்கப்புறம் 3 டிசி போட்டிருக்கோம். அடுத்ததில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் இதுலேயே வந்து ஒரு டிசி போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ரவுண்ட் நம்ம பண்ணலாம். இது ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்டில் 1 2 3 செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஒரு செயின் 1 ஸ்பேஸில் நம்ம 3 டிசி போட்டுக்கலாம். த்ரீ டிசி போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம கார்னர் மாதிரி ஒரு இது வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம எப்போவும் கார்னருக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இதில் போடணும். 3 டிசி 2 செயின் 3 டிசி, இதுதான் நம்ம கார்னருக்கு யூஸ் பண்ணுவோம். அதே இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 3 டிசி போட்டுட்டோம், 2 செயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டிசி 3 டிசி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இதில் திருப்பியும் 3 டிசி போட்டுடலாம். த்ரீ டிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு அப்புறம் இங்கேயே திருப்பியும் ஒரு டிசி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செகண்ட் ரவுண்டு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, ஹாஃப் ஸ்கொயர் ஷேப் மாதிரி வந்திருக்கா பாருங்கள். ஹாஃப் ஸ்கொயர் ஷேப் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா.
ரெண்டையும் சேர்த்துனா ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். இது இன்னும் பண்ணோம்னா அடுத்த ரவுண்ட் பண்ணோம்னா நீட்டாக கிடச்சிடும். 1 2 3 ரவுண்ட் முடிச்சிட்டோம் நம்ம. இனி அடுத்த ரவுண்டும் சேம் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பிட்டு இந்த ஹூக்குள்ளே, அதாவது அந்த 1 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே 3 டிசி போட்டுடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு இங்கேயும் 3 டிசி போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அந்த கார்னருக்கு வந்துடுவோம். கார்னரில் எப்போவுமே பண்ணுற மாதிரி 1 டிசி 2 டிசி 3 டிசி பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுடுறோம். 2 செயின் போட்டுட்டு திருப்பியும் 3 டிசி போடுறோம். இதுதான் எப்போவுமே எல்லா கார்னருக்குமே பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இதிலே நம்ம வந்து அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணாலுமே வந்து இதே தான் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இங்கே ஒரு 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 1 செயின் ஸ்பேஸ்லலாம் 3 டிசி தான் போடணும். ஒன் செயின் ஸ்பேஸ்லலாம் 3 டிசி போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி இங்கே ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கேயும் 3 டிசி போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பியும் ஒரு செயின் போட்டு ஒரு டிசி போட்டுட்டா வேலை முடிஞ்சு. இதில் முடிஞ்சு 4 ரவுண்ட் முடிச்சிட்டோம் நம்ம. பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா ஹாஃப் மாதிரி இருக்கா, ஹாஃப் ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு. இது ஒரு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா, இதே மாதிரி நிறைய பண்ணிகிட்டே போனோம்னா நம்மளுக்கு ஒரு ஷால் மாதிரி ஒரு இது கிடைக்கும். தலையில் போடுறதுக்கு வின்டர் ஷால்ஸ் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,